தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்தியாவை வளர்ச்சியும் வலிமையும் மிக்க நாடாக உருவாக்கியதில் எண்ணற்ற தலைவர்களின் தன்னலமற்ற உழைப்பு இருக்கிறது என்பதே உண்மை. நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தையும் அவ்வாறான பணிகளில் ஈடுபடுத்திய சில அரிய தலைவர்களும் உண்டு. அப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அரசியல் வாழ்வில் தன்னோடு பயணிக்கச் செய்த சிறந்த தலைவர்களில் ஒருவர் நம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்காக எவ்வளவு பேர் போராடியிருக்கார்கள் என்பது எண்ணில் அடங்காது. ஒருவர்களும் அவர்களால் முடிந்தவரை தனித்தன்மையாக சுதந்திரம் வேண்டும் என்னும் ஒரே எண்ணத்தில் போராடியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நாம் எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும். முன்னேறி கொண்டு இருக்கும் காலத்தினால் இவர்களை அடையாளம் காண முடியவில்லை. இவர்கள் அன்று பட்ட கஷ்டத்தினால் மட்டுமே இன்று நாம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்கிறோம். சுதந்திரம் என்னும் பெயரில் இவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று நன்றாக இருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கும் ஒரே எண்ணம் நாடு நன்றாக இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்காக செய்த இந்த உயிர் தியாகத்தை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இவர்கள் நினைத்திருந்தால் ஆங்கிலேயரிடம் பணிந்து போய் செல்வாக்குடன் வாழ்ந்திருக்கலாம். நாங்கள் யாரும் ஒருவருக்கு தலை வணங்கி வாழ்வதில்லை என்று இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரமே இன்று நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். அது நேர்மையுடன் இருக்கிறதா? ஒரு அரசியல்வாதிகளும் நேர்மையுடன் நடக்கிறார்களா? இதை அனைத்தையும் நினைவில் கொள்கிறார்களா? இது என் மனதில் எழும் கேள்வி. ஒரு புறம் ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்படும் அரசியல்வாதிகள், மறுபுறம் வாழ்வு என்றாவது மலர்ந்திடாதா அப்படி என்று இயங்கும் ஏழைகள் மறுபுறம். காலங்கள் மாறிக்கொண்டே போகின்றன. இவர்கள் அனைவரும் கண்ணீரை சிந்திருக்கிறார்கள், இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள், தன் உறவுகளை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய உயிர்களையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் செய்த அனைத்திற்கும் ஒரு பலன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னவெனில், இந்த நாட்டில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். இது சாத்தியமா என்பது நம் கைகளிலே உள்ளது. இவர்கள் அனைவர் நோக்கமும் ஒன்று, அது வெற்றி அடைந்தது சுதந்திரம் என்பதே. இந்த காலகட்டத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பசிக்கு அழுது கொண்டு இருக்கும் குழந்தைகள், கல்விக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கும் மாணவர்கள், கைகளில் காசு இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் கன்னி பெண்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும் என்று சொல்வது கோழையின் பழமொழி. காலத்தையும் மாத்துறேன், காட்சிகளையும் மாத்துறேன் என்பது வீரன் சொல்லும் மொழி. இவை அனைத்தும் மாறுவது நம் கைகளில் உள்ளது. ஒரு குடிகாரன் மூக்குமுட்ட குடிக்கிறான், தன் குடும்பத்தை மறக்கிறான். பிஞ்சு குழந்தையினும் பாராமல் அதை கிட்ட தன் வஞ்சத்தை காட்டுகிறான். அவருக்கும் 3 வேளை உணவளித்து பாதுகாப்பதுதான் நம் நாடு. மக்களின் ஏழ்மையை போக்குறேன் என்று வீதிக்கு வீதி பேசுகிறாங்க. வெளிநாட்டில் போய் பங்களா வாங்குறாங்க. அந்த காலத்தில் இருந்து இன்று வரையும் உடல்நிலை சரியில்லை என்னும் காரணத்தினால் வெளிநாட்டில் போய்தான்
உடல்நிலையை சரியாக்குறாங்க. வெள்ளையனே வெளியேறு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். இன்று இருப்பவர்களோ வெள்ளையனை நாடி போய் நிற்கிறாங்க. நம் முன்னோர்கள் அனைவரும் காசு இல்லைனாலும் கௌரவமாக வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற பெரிய மனுஷங்க காசு அதிகமாக வச்சிருந்தாலும் வெளிநாட்டில் போய் கைகட்டி நிற்கிறாங்க. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, சில புத்தி இல்லாத பெரிய மனுஷங்க சராசரி மனிதர்களுக்குள்ள நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என வேறுபாடு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, கொடூரமான விலங்கிலும் நல்ல புத்தி படித்தது இருக்கு. நல்ல மனிதர்களிலும் சில தீய மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இதையும் சில பேர் வயிற்று பொழப்புக்காக நான் தீண்டாமையை ஒழிக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லவனையும் கெட்டவனையும் நாடு ஒரு நாள் நிச்சயம் கண்டறியும் எனும் நம்பிக்கை எனக்கு உள்ளது. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து வைப்பது உன் பிள்ளைக்கு நீயே நோய்களை சேர்த்து வைப்பதற்கு சமம் என்று உனக்கு கடைசி காலத்தில்தான் புரியும். அப்போது புரிந்து என்ன பலன் இருக்கிறது? என்னடா ஊர் இது, இந்த ஊரில் எதுவுமே சரியில்லை என்று இந்த ஊரை குறை சொல்லும் அனைவருக்கும் நான் சொல்வது, ஊரை குறை சொல்லாதே, நீ குறையில்லாமல் வாழ பழகு, ஊர் மாறும். நான் சொல்லும் அனைத்தும் உங்களுக்கு இப்போது புரியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் மீண்டும் இந்த பேச்சை எடுத்து கேட்பீர்கள். அன்று தெரியும் நான் எதனால் இதை சொல்கிறேன் என்று. அனைத்து கண்களுக்குள்ளேயும் கண்ணீர் என்பது உண்டு. அது எப்போது, எதனால், யாருக்காக வெளியே வருவது என்பது மிக மிக முக்கியம். நான் இன்று சொல்லுகிறேன், நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மதம் எனும் பெயரால் நம்மை பிரிக்க நினைப்பவன் முட்டாள். அதை கேட்டுக்கொண்டு ஆடுபவன் அடிமுட்டாள். சாதி எனும் பெயரால் நம்மை பிரிப்பவன் சுயநலவாதி. அதை கேட்டு சுயநலவாதியோடு துணை போபவன் நக்கி தின்பவன். இந்த உலகத்தில் தலை சிறந்தவன் எவனென்றால் ஒருவனை வஞ்சிக்காதவன். தனக்கென்று ஒரு பொருளை எடுத்து வைக்காமல் பிறருக்கென்று கொடுத்து உதவும் மனம் படைத்தவனே முதன்மையானவன். அவனை குறை கூறும் தகுதி இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லை. அப்படி ஒரு மனிதனாய் வாழ்வது மிகவும் கடினம். நாம் அப்படி இருப்பதை விட அப்படி இருக்க முயற்சி பண்ணலாமே. அப்படி நாம் முயற்சி பண்ணுவது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் கடமையாகும். நாம் அப்படி முயற்சிப்பதே நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்று நான் நம்புகிறேன். ஒரு தனி நபரால் என்ன முடியும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இதில் இருக்கும் ஒரு நபரும் தனித்தனியாக அவர்கள் வேலையை நன்றாக செய்ததினால் மட்டுமே இன்று நாம் நிம்மதியாக நம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இவர்கள் தோற்றத்தில் வெவ்வேறு மாதிரியாக இருந்தாலும் இவர்கள் எண்ணமும் இவர்கள் நோக்கமும் ஒன்றுதான். அன்று அவர்கள் செய்த கடமை இன்று நமக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். போட்டி பொறாமையை கைவிடுங்கள். எல்லோரும் கைபிடித்து ஒத்துமையாக வாழ்வோம். உலகத்தின் நீதி ஒத்துமை மட்டுமே. சுயநலவாதியாய் இருப்பவர்கள் தயவு செய்து திருந்த பாருங்கள். இல்லையெனில் கடவுள் மன்றத்தில் நிச்சயம் நீங்கள்
ஒரு நாள் கைகட்டி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த உலகத்தில் பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றன. இதில் முதன்மையானது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடத்திலும் வைக்கலாம், தாழ்ந்தவன் உயர்ந்தவனிடத்திலும் வைக்கலாம். ஆண் பெண்ணிடம் வைக்கலாம், பெண் ஆணிடம் வைக்கலாம். நம்பிக்கை என்பது ஒரு மகத்தானது. அது நம்மீது ஒரு ஆள் வைக்கிறார் என்றால் அதை முழுமையாக காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. இதை நன்றாக நாம் கடைபிடித்தாலே நம் நாட்டில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சுயநலம் என்று ஒன்று வந்தால் மட்டுமே நாம் நம் தடத்தில் இருந்து தடமாறுகிறோம். நாம் தடமாறாமல் இருக்க முயற்சி பண்ணணும். இந்த உலகத்தில் யாருமே கெட்டவர் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தன்னுடைய சுயநலத்திற்காக விலை போவதோ அல்லது தடம் மாறுவதோ அவர்கள் தராதரத்தை குறைக்கும். தன் தராதரம் குறைந்தாலும் பரவாயில்லை, என் குடும்பம் நன்றாக இருந்தால் மட்டுமே போதும் என்பதே தடம் மாறுவது. இதில் இருக்கும் அனைத்து நபர்களும் தடம் மாறாமல் ஒரே குறிக்கோளாக நமக்கு சுதந்திரம் வேண்டும், நாம் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், நாம் சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும், நமக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம் என்று ஒரே நோக்கத்தில் நம் மக்களுக்காகவும் நம் நாட்டுக்காகவும் உயிரை தியாகம் செய்த தியாகிகள் இவர்கள். இவர்களுக்காக நாம் முடிந்தவரை நன்றாக இருக்க முயற்சி பண்ணுவோம். நம்மில் சிலருக்கு மட்டுமே இவர்களுடைய தோற்றங்களும் பெயர்களும் நமக்கு தெரியும். அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்றால் இவர்களை வெளிப்படுத்த வேண்டும். இவர்களுக்கென்று பெரிய நினைவிடம் அமைக்க வேண்டும். அந்த நினைவிடத்தில் பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் வந்து இவர்களுடைய தியாகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் வளர்ந்து வரும் தலைமுறைகள் நல்லதை மட்டுமே கற்று வளர்ந்து வந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். அவர்களுக்கு போட்டி பொறாமை என்று முதலிடம் என்று அவர்களை படிக்க வைக்க வேண்டியது நம் கடமை இல்லை. இந்த நாட்டில் நன்றாக அவர்கள் வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் நல்ல புத்திகளும் அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த நாடு மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதையே நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் பேசுவது தவறென்றால் நீங்கள் என் தவறை சுட்டி காட்டலாம். நான் ஒரே நல்ல எண்ணம், ஒரே நோக்கத்தில் மட்டுமே இதை நான் பேசுகிறேன். இவர்கள் நம் நாட்டுக்கு செய்த உயிர் தியாகங்கள் வீண் போகக்கூடாது என்னும் எண்ணமே என்னுடைய கருத்து. அதற்காக மட்டுமே நான் இதை பேசுகிறேன். எனக்கு மனதில் பட்டதை நான் பேசுகிறேன். அங்கங்கு தவறாக சிலது இருந்தால் அதற்கு மன்னிக்கவும். எனக்கு அந்த அளவுக்கு பேசி பழக்கமில்லை. முடிந்த அளவுக்கு நான் ஏதோ சொல்கிறேன், என் மனதில் பட்டதை. நீங்கள் அனைவரும் நல்லதை மட்டுமே கருத்தில் கொண்டு இதை நீங்கள் எடுத்து முடிந்தவரை செயல்படுத்துங்கள். நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இவை அனைத்துமே நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் காணிக்கையாகும். அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் நம்புகிறேன். நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள், நமக்காக உயிர் தியாகம் செய்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம் அனைவருடைய வணக்கம். ஜெய் ஹிந்த். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா.